ஹலோ அண்ட் வெல்கம் டு டக் அவுட். இது நம்ம கிரிக்கெட் சேனல். நம்ம இப்போ பிஜிடி சீரியஸ் அடிலேட் செகண்ட் டெஸ்ட் பிங்க் பால் டெஸ்ட் அதனுடைய ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அஃப்கோர்ஸ் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க யஷ்வந்த், ருத்ரா, போத் ஆர் ஸ்போர்ட் அனலிஸ்ட், கிரிக்கெட் ஃபேன்ஸ், இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காரு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். எனக்கு தெரிஞ்சு அடிலேட் டெஸ்ட் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதனுடைய எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா நம்ம ஜெயிச்சு ஒரு மாதிரி ஒரு இட் கிவ்ஸ் தட் பாசிட்டிவ் பாசிட்டிவிட்டி டு த ஹோல் டூர் இல்லையா? ஸோ ரொம்ப நல்லாவே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு அடிலேட் தான் ஞாபகம் வருது. வந்து ராகுல் டிராவிட் கடைசியா வின்னிங் ரன் அடிப்பார் 2003ல, விச் ஆல்வேஸ் ஸ்டேஸ் இன் மை மெமரி. அந்த மெக்கில் பால்ல ஐ திங்க் தட்ஸ் ஒன் டெஸ்ட் மேட்ச் நெவர் ஃபர்கெட். எப்படி இருக்குது இப்போ கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க விஸ்வா? அதான் லைக் கம்ப்ளீட்டா ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட்னே சொல்லலாம். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆர் பிஃபோர் இட், அந்த அது சீரீஸ் முன்னாடி எப்படி இருந்துச்சோ இப்போ வந்துட்டு எல்லாருமே நம்ம தான் ஜெயிக்க போறோம், நம்ம தான் சீரீஸ், இட்ஸ் ஆஸ் டு லூஸ்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் நம்ம எப்பவுமே வந்துட்டு சிராஜ் சொல்ற மாதிரி ஐ ஒன்லி பிலீவ் இன் ஜெசி பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அந்த மைண்ட் செட் தாங்க லைக் ஒரு பாசிட்டிவான ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு மைண்ட் செட்ல நான் இப்போ இருக்கேன். நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கோம்னு நினைக்கிறேன். பட் யா, வி ஷுடன்ட் கெட் டூ ஹெட் ஆஃப் ஆர் செல்ஸ்ன்னு மட்டும் தோணுது. பிகாஸ் ஆஸ்திரேலியா ஆன் எனி டே கேன் பவுன்ஸ் பேக். ஸோ யா, எக்ஸாக்ட்லி அதான் என்னோட மைண்ட் செட் இப்போ. அதேதான் அவன் சொன்ன பாயிண்ட் தான். நான் அந்த போன மேட்ச் ப்ரிவியூல கூட சொல்லியிருப்பேன். இந்த டீமோட மைண்ட் செட் பேசிக்கா எப்படி இருக்கும் அப்படின்னா, வாட் எவர் ஹேப்பன்ஸ் இந்த ப்ரீவியஸ் டெஸ்ட் மேட்ச் அது ப்ரீவியஸ் சீரீஸ் வில் பி ஃபர்கெட்டன். அதை அப்படியே மறந்துடுவாங்க. ஒரு டெஸ்ட் மேட்சை வந்து ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் செட்ல, இது ஒரு முதல் டெஸ்ட் மேட்ச் ஆஃப் த சீரீஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம எப்பவுமே அப்ரோச் பண்ணுவோம். டசன்ட் மேட்டர் அது ஒரு டெட் ரப்பரா இருக்கட்டும், இல்ல WTC இதுவா இருக்கட்டும், இது குவாலிஃபை ஆகணும் குவாலிஃபை ஆகல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டெஸ்ட் மேட்ச் இஸ் அ நியூ டெஸ்ட் மேட்ச் அண்ட் வி ஷுட் வின் இட். வாட் எவர் ஹேப்பன்ஸ் வி ஷுட் வின் இட் அப்படின்ற மாதிரி தான் இந்த டீம் போவாங்க. ஸோ அதே மாதிரி எப்படி நம்ம நியூசிலாந்து சீரீஸை மறந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நம்ம ஆட்டினமோ, அதே மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நம்ம மறந்துட்டு, ஆப்வியஸ்லி அதுல இருந்தா பாசிட்டிவ்ஸ் நமக்கு எடுத்துப்போம், நம்ம மைண்ட் செட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பட் அந்த ருத்ரா சொன்ன மாதிரி அந்த எதுவுமே மைண்ட்ல எதுவும் வச்சுக்காம, இட்ஸ் அ ஃப்ரெஷ் டெஸ்ட் மேட்ச் அண்ட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கிரவுண்ட், டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆப்வியஸ்லி we are going to play big ball. So it's எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு போது. ஸோ நான் இன்னுமே வந்துட்டு I'm not giving India as favorites yet going into this test match. நான் இன்னுமே 50-50 அப்படிதான் பாக்குறேன் இந்த டெஸ்ட் மேட்சும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நம்ம ஜெயிச்சு சீரீஸ்லாம் தோத்துருக்கோம். பட் லாஸ்ட் டைம் in 2012 when we played in Ahmedabad நினைக்கிறேன் against England, first test match Pujara double century, India won the test match, everything was so good, and we lost the test match. We lost the test series by 2-1 I guess, or 3-1. So அதே மாதிரி தான் in 2014 we drew the first test against England and second test Lords win பண்ணோம். Everyone thought okay this is going to be a great series, India ஜெயிக்க போறாங்க அப்படிலாம் நினைச்சாங்க. ஸ்டுவர்ட் பின்னி வந்து is going to be the player of the series நினைச்சோம். பட் அடுத்த 3 டெஸ்ட் மேட்சஸ் இங்கிலாந்து ஜெயிச்சு அந்த சீரீஸை நம்ம தோத்துருக்கோம். ஸோ பட் ஆப்வியஸ்லி இட்ஸ் a different team. பட் நம்ம இந்த டெஸ்ட் மேட்ச் நம்ம அதே மைண்ட் செட்ல தான் பாக்குறோம். நான் அந்த மைண்ட் செட்ல தான் பாக்குறேன். இட் இஸ் கோயிங் டு பி a different conditions as well. பால் ஸ்விங் ஆக போகுது. அண்ட் எனக்கு வேற அந்த பெங்களூர் 46 வேற இன்னும் கண்ணு முன்னாடி இருக்கு. பால் ஸ்விங். ஸோ சேலஞ்ச், எக்ஸ்ட்ரீம் டிஃபிகல்ட் சேலஞ்சா தான் இருக்கும் போது. பட் யா, ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். நம்ம பவுலிங் லைனப்ல அவங்க முக்கியமான ஸ்பியர் ஹெட் ஹாஸ்டல்வுட் இல்லாதது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. கண்டிப்பா அப்படி எடுத்துக்கலாம்ல ருத்ரா? இல்ல ஆக்சுவலா எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஏன்னா ஈக்குவலி குட் ரீப்ளேஸ்மெண்டா ஸ்காட் போலன் இருக்கான். அவனை வந்துட்டு நம்ம குறைச்சே எடை போட முடியாது. ஏன்னா கன்சிஸ்டன்டா ஒரே இடத்துல பாலை போட்டுக்கிட்டே இருப்பான். அவன் ரன் கொடுக்கவே மாட்டான். எப்படி ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்துட்டு ப்ராப்ளி 1 to 2 ரன்ஸ் அந்த இதுல வந்துட்டு எக்கனாமி ரேட்ல அந்த ரேஞ்ச்ல எக்கனாமி ரேட் மெயின்டைன் பண்ணாலும் ஹேசல்வுடும் அதே தான் பண்ண போறான். ஸோ அதை வந்துட்டு லைக் ஒரு அட்வான்டேஜான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. லைக் இன்னுமே வந்து யஷ்வந்த் சொன்ன மாதிரி இட்ஸ் 50-50 டெஸ்ட். நம்ம வந்துட்டு அந்த மைண்ட் செட்லயே இருக்கணும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்படி ஒரு மாதிரி ஒரு வெறியோட போனோமோ அதே ஈக்குவல் வெறியோட போனோம். கொஞ்சம் கூட லைக் காம்ப்ளசன்சி இல்லாம கரெக்டா போனா எல்லாம் லைக் நல்லா போகும்னு தோணுது. ரோஹித் சர்மா பேக், வாட் டு யூ கைஸ் திங்க்? அது ஆக்சுவலி ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. என்னன்னா வந்துட்டு ரோஹித் சர்மா வந்து டென் பேட் அட் த டாப்.
இந்த ப்ராக்டிஸ் மேட்ச் அகைன்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் 11. ஸோ அது வந்து பெரிய பாசிட்டிவ் திங்கா தான் நான் பாக்குறேன். அண்ட் தட் கேவ் அஸ் அ ஹிண்ட் லைக் ராகுல் இஸ் கோயிங் டு ஓபன். என்னதான் ராகுல் வந்து என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்னாலும் 11ல இருக்கிறவங்க என்ன எப்படி சொல்லியிருக்காரு பாருல, எல்லாருக்குமே தெரிஞ்ச செலக்டட் இந்த 11 அப்படின்ற மாதிரி சொல்றாருல. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ராகுல் இஸ் கோயிங் டு ஓபன் சொல்லிட்டு. பட் இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். அதுதான் இந்த டீமோட ஸ்ட்ரென்த். ரோஹித் சர்மா ஈஸிலி வந்துட்டு ஓகே நான் தான் ஓப்பனர், ஸ்கோர் மெனி ரன்ஸ், ஐம் த கேப்டன், ஐ கேன் ஸ்ட்ரெயிட் அவே கோ ஓப்பன் த பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிருக்கலாம். அது யாரும் தப்பும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் இந்த கண்டிஷன்ஸ்க்கு என்ன தேவை, சிச்சுவேஷன் என்ன டிமாண்ட் பண்ணுது, ஐ சேஞ்ச் அக்கார்டிங் டு தட் பிகாஸ் வின்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ராதர் தென் மீ ப்ரூவிங் ஆஸ் அ ஓப்பனர் அப்படின்றத நான் பாக்குறேன். ஸோ இதுல வந்து எனக்கு செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஏன்னா முன்னாடிலாம் நம்ம எப்பவுமே வந்து எப்படி பேசுவோம்னா, ஒரு பிளேயர் வந்து ஒரே இடத்துல லைக் ஆட விட்டு ட்ரை பண்ணும் பேக் பண்ணும் தான் பேசுவோம். ஆனா இந்த இந்த ஹியூஜ் இது வந்து லைக் மிடில் ஆர்டர் தான் ஐ திங்க் ஈவன் லைக் நம்ம 2 பேருமே ஐ மீன் 3 பேருமே அதான் யோசிக்கிறோம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ப்ராக்டிஸ் மேட்ச் நீங்க சொன்ன மாதிரி மிடில் ஆர்டர் ஆடினா அப்புறமா நெட் செஷன்லயும் வந்துட்டு பண்ட்டு கூட தான் நெட்ஸ்ல ஆடின மாதிரி வந்துட்டு நிறைய ஜேர்னலிஸ்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் மோஸ்ட் லைக்லி இஸ் கோயிங் டு பிளே அட் 5 or 6 வித் கில் அட் 3 அண்ட் கேஎல் ராகுல் ஓப்பனிங் தான் தோணுது. ஸோ அது வந்துட்டு ஒரு ஹியூஜ் கால். பிகாஸ் ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் லாஸ்ட் ஒரு 6 years தான் கன்சிஸ்டண்டா ஓப்பனிங் ஆடிட்டு இருக்க ஒரு பிளேயர் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஒரு நம்பர் 5 நம்பர் 6 ஆட வைக்கிறது வந்துட்டு ஒரு ஹியூஜ் ஸ்டேட்மெண்ட் கால். ஸோ ஐ திங்க் அது வந்துட்டு ஐ திங்க் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கிரெடிட் கொடுக்கணும். பிகாஸ் ப்ராப்ளி ரவி சாஸ்திரி யாராலையோ இல்லை வந்துட்டு இன்னும் ராகுல் டிராவிட் கூட சொல்லலாம், அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கவங்க யாருமே வந்துட்டு இந்த ஒரு கால் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தோணுது. இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லைக் ஒப்பீனியன் தோணுச்சு எனக்கு. ஸோ ஹியூஜ் ஸ்டேட்மெண்ட். ஹோப்ஃபுல்லி இட் கம்ஸ் குட். புட்டிங் டீம் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். ரைட். அப்புறம் நம்ம பிங்க் பால் டெஸ்ட பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஹவ் இட் வில் கோ? டிஃபரெண்ட் பால் கேம் சொன்னீங்க. டிஃபரெண்ட் பால் கேம் சொன்னீங்க. ஏன்னா போன தடவை நம்ம வந்து 50 runs கிட்டத்தட்ட லீட்ல இருந்து then we have bowled out for 36 and then rest is history. We went on to win the series but we lost that test match. அது ஒரு இது இருக்கு. பாசிட்டிவா பார்க்கணும்னா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா அடிச்சோம், செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்க வந்துட்டு we got them all out for like நீங்க சொன்ன மாதிரி 50 runs லீட்ல வச்சோம். அந்த தேர்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஸ்மால் பிளிப், ஒரு 45 minutes ஆஃப் புவர் கிரிக்கெட் தான் வந்துட்டு அதை டிஸ்கிரைப் பண்றாங்களே எல்லாரும். ஸோ அதை மட்டும் லைக் ஓவர் கம் இட், அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா ஆடுறோம் அப்படின்னா ஐ திங்க் வி ஹேவ் த பொட்டன்ஷியல். பட் அகைன் ஸ்விங்கிங் கண்டிஷன், சீமிங் கண்டிஷன்ஸ்ல எப்படி அடாப்ட் பண்றோன்றது வந்துட்டு வெரி க்ரூஷியல். பிகாஸ் 2-3 பிளேயர் இப்போ ஐ திங்க் சுப்மன் கில் லாஸ்ட் டைம் அவன் அந்த டெஸ்ட் ஆடினான்னு சரியா ஞாபகம் இல்லை. பட் மற்றபடி வந்துட்டு செட் பேட்டர்ஸ் தான் இருக்காங்க. ஜெய்ஸ்வாலுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெஸ்டா இருக்கு. இவ்வளோ நாள் வந்துட்டு இஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். இப்போ இது வரைக்கும் ஓவர்சீஸ்ல ப்ரூவ் பண்ணாம இருந்தா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல அவ்வளோ சாலிடா ஆடி ப்ரூவ் பண்ணிட்டான். ஸோ லெட்ஸ் see லைக் அவன் எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்றான்னு பார்க்கணும். இந்த மேட்சுக்கு டாஸ் குரூஷலா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இதுவா ஃபீல் ஆகுது. பட் லாஸ்ட் டைம் நம்ம வந்து அந்த 12 செஷன்ல வந்துட்டு ஆல் அவுட் ஆகாம நம்ம ஒரு டே செஷன்ல தான் நம்ம வந்து அந்த 36 ஆல் அவுட் ஆகணும். ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். அண்ட் ஐ திங்க் இன்ட்ரெஸ்டிங்லி அந்த தேர்ட் செஷன் தான் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் அப்படின்ற மாதிரி தான் ப்ரீவியஸ் மேட்சோட ஸ்டாட்ஸ்லாம் பேக் பண்ணி நான் நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் நோ. செகண்ட் செஷன் ட்வைலைட் வந்து செகண்ட் செஷனா வந்துடும். ஏன்னா ஆஃப்டர்நூன் செஷன் வந்துட்டு லைக் போஸ்ட் ரெகுலர் டெஸ்ட்ல வந்துட்டு போஸ்ட் லஞ்ச் செஷன் வில் பி ஃபர்ஸ்ட் செஷன் இல்ல. ஸோ ட்வைலைட் செஷன் தான் செகண்ட் செஷனா இருக்கும். ஸோ அதுதான் வில் பி டிஃபிகல்ட். தேர்ட் செஷன் வில் கெட் மச் பெட்டர். Do you think? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்ல தான் ஆல் அவுட் ஆகணும். இல்ல turn on the lights. பட் ஆனா ட்வைலைட் வந்துட்டு அந்த செகண்ட் செஷன் லைக் சன்செட் ஆற டைம்ல தான் வந்து கஷ்டமா இருக்கும். அந்த டைம்ல அந்த தேர்ட் செஷன் ஸ்டார்டிங்ல தான் they'll turn on the lights. அந்த லைட்ஸ் வந்த பிறகு பிங்க் பால் ஏதோ ஒரு இதனால it will start to do much more of what it was providing in the first two sessions. So எனக்கு டாஸ் பத்தி எனக்கு எவ்வளவு குரூஷலா இருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. பட் ஒண்ணு மட்டும் ஷூரா இருக்கு, இல்ல இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அந்த கரெக்டான பீரியட்ல, அந்த பிட்ச் பிளாட்டா இருக்க பீரியட்ல அவங்க ஒரு 2 செஷனோ அவங்களோட முக்கியமான பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஆடி ஒரு டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா
இட் வில் பி அ வெரி லாங் சீரீஸ் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த நியூசிலாந்து கூட ஆடும்போது நம்ம ஆடும்போது மட்டும் ஓவர் கேஸ்ட் கண்டிஷன்ஸா இருக்கும். நியூசிலாந்து ஆடும்போது வந்துட்டு த சன்லைட் வில் கம் அவுட் ஆஃப் நோவேர். அந்த மாதிரி கரெக்டான சுச்சுவேஷன்ல ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஆடுற மாதிரி மாட்டிக்கிச்சு அப்படின்னா அது நமக்கு பேக் ஃபயர் ஆகும். பட் இப்போ இந்த டெஸ்ட் மேட்சஸ்லாம் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் கால்ல தான் வந்துட்டு இட் வில் பி டிசைடட்னு நான் நினைக்கிறேன். லைக் நம்ம கரெக்டான சிச்சுவேஷன்ஸ்ல கரெக்டான கண்டிஷன்ஸ்ல நம்ம பேட்டிங் ஆடணும். The pitch is going to get flat on either of the day or either of the session சொல்லலாம். ஸோ அது எப்படி யாருக்கு சாதகமா அமைய போகுது அப்படின்ற மாதிரி இவ்வளோ ஃபேக்டர்ஸ் வில் டிசைட் திஸ் டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு தான் எனக்கு தோணுது பர்சனலா. win the toss and bat or bowler? Win the Bat toss first. and bat. Obviously win the Yeah. toss and bat. ஏன்னா So statistically பாக்குறப்போ first inning scores have been like considerably higher than second, third. அப்படியே like taper ஆமா ஆயிட்டே வருது. dip செகண்ட் ஆகுது. இன்னிங்ஸ்ல அப்படியே கம்மியாகுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அரௌண்ட் 300, 350, 400 கிட்ட எல்லாம் ஆவரேஜா அடிக்கிறாங்க. அப்புறமா இட் ரெடியூசஸ் 300, 250, 200 அந்த ரேஞ்சுக்கு அப்படியே போயிட்டு இருக்கு. Yes. Very nice. இப்போ நம்ம ஸ்பின்னர் ஆடுவோமா? I mean, I'm asking about Ashwin. Or it is going to be the same. I personally think we should not change the lineup. அதாவது அந்த கில் அண்ட் ரோஹித் சர்மா தவிர மத்த அந்த போலிங் காம்பினேஷனோ மத்த இருக்க பிளேயர்ஸ் வந்து அப்படியே மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் டு கிவ் தம் த கான்ஃபிடன்ஸ். அண்ட் வாஷிங்டன் சுந்தர் வந்து he batted decently well நினைக்கிறேன் அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல. அண்ட் he has been batting in the nets as well. 42 ஆர்டர் அடிச்சா போல. ஆனா அவங்க ரொம்ப விவரமா இருந்தாங்க பாத்தீங்கன்னா. நம்மளுக்கு ஃபாஸ்ட் போலிங் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தரல. they don't want to give us a training. அவங்க மட்டும் ஸ்பின் போட ஆரம்பிச்சிட்டாங்க நைட்ல. நான் பார்த்தேன் என்னடா இப்படி பண்றீங்க. அதாவது they don't want to என்னது ட்ரெயின் பண்ண விரும்பல நம்ம பேட்ஸ்மேன். they want to just give part time bowlers அப்படியே ஓட்டலான்னு பார்த்தாங்க. எல்லாம் விவரமா தான் பண்றாங்க. நல்லா தெரியும். ஸோ யா ஆமா அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஐ திங்க் லைக் அந்த ஹர்ஷித் ராணாவோட பிளேஸ் கூட ப்ராபப்ளி ஒரு கன்சிடரேஷன்ல இருக்கலாம். வெதர் டு பிரிங் இன் ஆகாஷ்தீப் ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் பிங்க் பால் டெஸ்ட்ன்றதுனால. ஸோ பட் அகைன் வந்துட்டு ஹர்ஷித் ராணா வந்துட்டு லைக் அவன் பர்ஃபார்மன்ஸ்ல எந்த குறையும் இல்லை. ஸோ லைக் ஹீல் கெட் த பெனிஃபிட் ஆஃப் த டவுட்னு தோணுது. ஸோ ஹீல் மோஸ்ட் ப்ராபப்ளி பிளே. பட் ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா அண்ட் கில் அந்த இன்க்ளூஷன் தவிர மேபி ஆகாஷ்தீப் கூட இன்க்ளூஷன் could be under consideration. But அஸ்வின் ஆர் ஜடேஜா வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் லைக் வாஷிங்டன் தான் கண்டினியூ பண்ணுவான்றது வந்துட்டு இவன் என்னோட ஒப்பீனியனும். ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் தான் ப்ராப்ளி லைக் ஸ்காட் போலண்ட் இஸ் கோயிங் டு கம் இன் ஃபார் ஹேசல்வுட். அது தவிர வந்துட்டு மிச்சல் மார்ஷ் பதிலாக வந்துட்டு அந்த பியூ வெப்ஸ்டர்னு சொல்லிட்டு இன்னொரு ஆல்ரவுண்டர் செகண்ட் டெஸ்ட்காக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீ கேன் ப்ராப்ளி கம் இன். ஏன்னா மிச்சல் மார்ஷ் வந்து ரொம்ப புவரா இருந்தான் போலிங்ல. அதனால 120 கூட போட முடியாம ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தான். ஸோ அதனால ப்ராப்ளி வெப்ஸ்டர் வந்துட்டு ஒரு அடிஷனா இருப்பானான்னு தெரியாது, பார்க்கணும். ஆமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவங்க அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு. ஈவன் மார்னஸ் லபுஷேன் வேற வந்துட்டு அப்படியே ஆஸ்திரேலியா மீடியா வந்து அந்த ஹீட் ஆஃப் த இதுலயே வந்து வச்சிருக்காங்க. ஐ வில் பி பர்சனலி ஹாப்பி இஃப் தே டிராப் மார்னஸ் லபுஷேன். ஏன்னா வி டோன்ட் வாண்ட் டு ஃபேஸ் மார்னஸ் லபுஷேன். அவனோட டேல ஈ கேன் சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணி கொடுக்க முடியும். சோ அவங்க டிராப் பண்ணா இந்தியன் ஃபேன் ஐம் வெரி ஹாப்பி. லபுஷேன் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், எப்பயுமே அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 மேட்ச் கிட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சம்திங் ஹி ஹஸ் பீன் டிராப் அட்லீஸ்ட் ஒன்ஸ். அவருக்கு எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் கேட்ச் வந்து டிராப் பண்ணாங்க. ஈவன் லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம கோலி டிராப் பண்ணாப்புல லக்கிலி டிட் காஸ்ட் அஸ். அவருக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் லக்கியஸ்ட் பிளேயரா டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆஸ்திரேலியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். நானுமே நிறைய தடவை பார்த்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் அவன் டிராப் ஆயிட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிராப் அதுதான் இப்போ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா ஆஸ்திரேலியா டீம்ல நேத்தன் மெக்ஸ்வெனிக்கு வந்து இது ஒரு பெரிய டெஸ்ட் மேட்சா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இட் டிட்ன்ட் கோ வெல். இந்த டெஸ்ட் மேட்சும் பண்ணல அப்படின்னா he will come into the radar. ஓகே நம்ம வேற ஆப்ஷன் போலாமான்னு சொல்லிட்டு. சோ அந்த பொசிஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச் இது நேத்தன் மெக்ஸ்வெனிக்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனா பையன் பாவம் ஸ்டீவ் ஸ்மித், கவாஜா, லபுஷேனே பும்ராக்கு அப்புறம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. எடுத்துட்டு போய் பும்ராக்கு முன்னாடி ஃபேஸ் பண்றா டெபியூல அப்படின்னா அவனுக்கு நடுங்காது, கையில நடுங்காது நமக்கு. பால் எங்க குத்தி எங்க வருது அவனுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. டப்புன்னு என்னடா இப்பதான்டா வந்தேன் அப்படின்ற அப்படி ஒரு ஃபீல குடுக்குறாங்க. ஆனா சீரியஸா அதோ நியூ பால் பும்ரா
ருத்ரா சொன்ன மாதிரி வெரி டிஃபிகல்ட் தான். ஸோ வெரி அதனாலதான் டஃப். they should give other, I mean, at least for 3 test matches ஆவது they should give him to see what he really capable of அப்படின்னு சொல்லிட்டு. எனி ஸோ அதர் இன்ட்ரெஸ்டிங் எனக்கு அதான் எனக்கு வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ரிவ்யூல பேசின மாதிரி தான் ஆஸ்திரேலியா கிட்ட வந்து ஒரு ஃபைட் பார்க்கல, பர்ஃபார்மன்ஸை விட அந்த ஒரு வெறி பார்க்கல. அவங்க வந்து பேக்ல லைக் தேர் லைக் பிஹைண்ட் த கேம் லைக் ஃபுல்லாவே. பட் அப்பவும் வந்துட்டு அந்த ஒரு வெறி எப்பவுமே பார்ப்போம் ஆஸ்திரேலியா கிட்ட வந்து அந்த நெவர் சைட் ஐ ஆட்டிடியூட் வந்துட்டு பார்ப்போம். அது வந்துட்டு எதுவுமே பார்க்கல. அண்ட் அதுக்கு தான் வந்துட்டு லைக் கரெக்டான ஒரு கிரிட்டிசிசமும் வந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு ஆஸ்திரேலியன் எக்ஸ் பிளேயர்ஸும் சரி, இப்போ மிச்சல் ஜான்சன்லாம் கூட சொன்னா இந்த மாதிரி அவன் ஸ்லெஸ் பண்றான்னா நீங்க என்னடா ஸ்லெஸ் பண்ண விட்டுட்டு சும்மா இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு வந்துட்டு ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு சின்ன பையன் ஃபர்ஸ்ட் டைம் டு ஆஸ்திரேலியா அவன் வந்துட்டு ஸ்லெஸ் பண்றான், நீங்க வந்துட்டு சும்மா இருக்கீங்களேன்ற மாதிரி அவன் கேட்டான். அந்த மாதிரி லைக் ஜெய்ஸ்வால் நிறைய பேர் பிரைஸும் பண்ணாங்க. அலிஸ்டர் குக் கூட பிரைஸ் பண்ணான். ஸ்டார்க்லாம் வந்துட்டு ஸ்லோவாவே போட மாட்டான். அவன் வந்துட்டு அப்போ 20 or 30 ரன்ஸ்ல தான் இருந்தான். அந்த டைம்ல போயிட்டு நீ எப்படி அவனை ஸ்லெஸ் பண்றன்ற மாதிரி குக்கும் வந்துட்டு நல்லா அப்ரிஷியேட் பண்ணான். பட் ஆஸ்திரேலியா சைட்ல இருந்து அந்த மாதிரி ஒரு ஃபைட் பேக் இந்த வாட்டி நம்ம பார்ப்போமா? ஒரு லைக் டெக்னிக்கல் பிசிக்கல் கேமோட ஒரு மென்டல் கேம் லைக் மென்டலி அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆயிட்டு வருவாங்கன்றதான் ஒரு கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இல்ல அதுதான் அந்த they need that one session or one game or that one moment, அந்த லக் ஃபேக்டரோ அந்த சைடு போச்சு அப்படின்னா வில் சே டிஃப்ரெண்ட் ஆஸ்திரேலியன் டீம். எப்படி இப்போ இந்தியன்ஸோட மைண்ட் செட்டோ வந்துட்டு பிஃபோர் ஸ்டார்டிங் தி சீரிஸ் கோயிங் டு லூஸ் 5-0 இருந்ததோ, இப்போ சடன்லி எவ்ரிவன் ஆர் சேயிங் இந்தியா த ஃபேவரட்ஸ் டு வின் தி சீரிஸ். அது எப்படி ஒரு மேட்ச்ல 3.5 days 4 daysல வந்து அது எப்படி மாறிச்சோ அந்த மாதிரி ஒரு ஒன் செஷன் ஆர் ஒன் டே போதும் டு ஆஸ்திரேலியா வந்து அந்த ஆஸ்திரேலியன்ஸ் மாதிரி திரும்பி வர்றதுக்கு. அதனால இந்த 5 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ்ன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர். இதுவே 3 மேட்சா இருந்ததுன்னா there is odd chance of team coming back after losing the first test. ஒரு 5 டெஸ்ட் மேட்ச்னா வந்துட்டு and also the home team physically demanding இல்ல, புரியல, more physically demanding as well. yes அது எல்லாமே ஃபேக்டர் கொண்டு வரும். அண்ட் இந்தியாவும் வந்துட்டு ஷமியை லேட்டர் ஆன் டு தி சீரிஸ் எடுத்துட்டு வருவாங்களா அப்படிலாம் அந்த டாக்ஸ் எல்லாம் இருந்தது. அது எப்படி இப்போ பார்த்தேன். நீங்க மைண்ட் செட் பத்தி பேசுறப்ப எனக்கு இன்னொரு விஷயம் கூட ஞாபகம் வந்துச்சு. ஹெட் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, பும்ரா வந்து நான் ஃபேஸ் பண்ணதை வந்து நான் என்னுடைய பேர பசங்க கிட்ட எல்லாம் சொல்லுவேன், நான் இந்த ஃபாஸ்ட் பவுலர் கிட்ட ஃபேஸ் பண்ணேன் அப்படின்லாம். அதுக்கு ஒரு கிரிட்டிசிசம் ஃப்ரம் தி ஆஸ்திரேலியன் எக்ஸ் பிளேயர்ஸ்லாம் நினைக்கிறேன். டோட்டலி அன்லைக் ஆஸ்திரேலியா, நெவர் சீன் லைக் தட். எப்பயுமே வந்து ஈவன் அவனுங்க ஒரு காலத்துல சச்சினை பார்த்தாலே எப்படி சொல்லுவாங்கன்னா, சச்சின் ஜஸ்ட் ஸ்பாயிலிங் தி பிளேஸ் இன் இந்தியன் டீம் அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுவானுங்க. சச்சின் அப்படி சொல்லுவானுங்க. இப்போ பாருங்களேன், they just that adds to the point நம்ம பேசிட்டு இருக்கோம் from the previewல வந்து ஆஸ்திரேலியன்ஸ் வந்து அந்த ஆஸ்திரேலியன்ஸ் மாதிரியே வந்து அந்த ஃபீல் கொடுக்கல. சோ இதெல்லாமே அந்த ஆட் ஆன் டு தி பாயிண்ட்ஸ் மாதிரி தான் வந்துட்டு நான் பாக்குறேன். ஒரு மாதிரி. அண்ட் அடிலேட் நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டோம். அடிலேட்ல மேட்ச் நடக்குது. அடிலேட் கிங்க பத்தி நம்ம ஒன்னும் பேசவே இல்லை. சோ அந்த he comes, அதாவது விராட் கோலி கிட்ட போயிட்டு நீங்க எந்த ஊர்ல டெஸ்ட் மேட்ச்ல விளையாடணும் எனி டே அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் அடிலேட். அடிலேட் இஸ் ஹிஸ் ஃபேவரட் கிரவுண்ட். சோ ஹோப்ஃபுல்லி விராட் கோலி மேக்ஸ் another ton in this test match. and அது நடந்துச்சு அப்படின்னா, இந்த டெஸ்ட் மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா there is no stopping us from qualifying into the test championship. so I literally see this as the finals in the test match. நான் வந்து அப்படிதான் பாக்குறேன். and no better players than விராட் கோலி ஒரு டன் அடிச்சுட்டு அடிலேடுக்கு வர்றாரு. எப்பவுமே விராட் கோலி ஒரு ப்ரெஷர்லயோ or he wants to prove himself அப்படின்னும் போது அடிலேடுக்கு வருவோம். அப்படியே ஒரு டன் அடிச்சுட்டு அடிலேடு வரும்போது you will feel like this is my home ground. so எக்ஸாக்ட்லி. அண்ட் நம்ம வந்துட்டு அதான் இந்த மேட்ச்ல வந்து விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப குரூஷலா இருக்கும். அலாங் சைடு கில், ஜெய்ஸ்வால் அண்ட் அந்த கேஎல் ராகுல், அந்த டாப் 4 பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப கீ. ஐ திங்க் இட் வில் டிட்டர்மைன் ஆர் ரிசல்ட் ஆல்சோ தோணுது. பிகாஸ் பும்ராலாம் வந்துட்டு ஹீல் டூஸ் ஜாப், லைக் அதுல வந்து நம்ம டவுட்டே பண்ண போறது. இந்த 4 பேர் எப்படி அந்த நியூ பால் ஹேண்டில் பண்ணி லைக் அந்த ஃபர்ஸ்ட் 15-20 ஓவர்ஸ் வந்துட்டு எப்படி சீ த்ரோ பண்றாங்களோ தட் வில் டிட்டர்மைன் த கேம்னு தோணுது. அண்ட் இந்த லைக் இந்த பிரேக் வந்துட்டு செகண்ட் டெஸ்ட் வந்து ஒரு 3-4 டேஸ்ல வந்துருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த மொமெண்டம் இருந்திருக்கும். இப்போ 10 day கேப் வந்ததுனால மேபி ஒரு ஷிஃப்ட் இன் மொமெண்டம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த டெஸ்ட் மேட்ச் மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா ஐ திங்க் 4-0 5-0 வந்து there's a heavy chance. But in the test will be crucial determining factor ன்னு தோணுது. Very important test matches. Wonderful. I think with that we can come to the end of the show. I mean,
என்ன கெஸ் பண்றீங்க? Who will be the top scorer? Who will be the top wicket taker? And who will win? Or maybe whatever chances, 60-30, something like that, whatever. As a fan, Adelaide Test match and I'm giving Virat Kohli that edge. Top I scorer. think he'll be the top scorer in this Test match. Hopefully. ஐயோ நான் ஜிங்ஸ் பண்ணிட்டேனோ, சரி பரவாயில்ல. No, no, no. நான் வந்துட்டு ஜெய்ஸ்வாலை பேக் பண்றேன். ஐ திங்க் அவன் வந்துட்டு ஜஸ்ட் லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ்ல வந்துட்டு இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கான். ஸோ ஐ ஜஸ்ட் ஹோப் இட் கண்டினியூஸ். நான் ராகுல் பேக் பண்றேன். Okay, ஏன் let's start. சொல்லாதீங்க. சம்டைம்ஸ் நான் எப்பயுமே ராகுல் வந்து மோஸ்ட் கிரிட்டிசைஸ் ஆனதா இருப்பேன் நிறைய டைம். பட் அவன் அந்த இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பிங்க் பால் அந்த பிராக்டிஸ் கேம்ல he looked very comfortable. அதை பார்த்த உடனே அவன் என்னமோ வேற ஹீஸ் இந்த ஜோன்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கு. So I think ஆக்சுவலா டெஃபினெட்லி ஐ திங்க் நான் ஃபர்ஸ்ட் ஆடுறப்பயும் வந்துட்டு அதான் ராகுல் அந்த ஜோன்ல இருக்கான்றது மட்டும் கிளியரா தெரியுது. அண்ட் நம்ம இப்ப பேசுனதுல நம்ம ஒரு கீ பிளேயரை மறந்துட்டோம். நம்ம வந்துட்டு ரிஷப் பண்ட் பத்தி மறந்துட்டோம். அது வந்துட்டு எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் வந்துட்டு நமக்கு தெரியல. ஏன்னா பிஃபோர் த சீரீஸ் ரிஷப் பண்ட் தான் நம்மளோட ஒன்லி ஹோப் பேட்டிங்லன்னு இருந்தோம். இப்ப பார்த்தா நம்ம வந்துட்டு மத்த 5 பிளேயர்ஸ் பத்தி பேசுறோம், ரிஷப் பண்ட் பத்தி மறந்துட்டோம். விச் இஸ் a very good sign for us. Yes, he will perform. நீ சொன்ன மாதிரி தான் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து அவன் வேலையா he will do நமக்கு தெரியும். அதே மாதிரி ரிஷப் வந்து will do his job. And hit or miss தான். If he comes like ரெண்டு வாட்டி first ball 6 அடிக்க போய் அவுட் ஆனாலும் we never care. Okay, it's okay. Next test match he will That's his convert game. into 100 நமக்கு தெரியும். Simply for the mindset நான் வந்து இந்தியாவுக்கு வந்து 55-45 இந்தியா எட்ஜ் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறதால நீங்க அண்டர்டாக்ஸா இருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் அந்த ப்ரிவியூல கூட சொல்லியிருப்பேன். I am very happy that India are underdogs in the series அப்படின்னு சொல்லிட்டு. But suddenly India becomes like ஐயோ நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு டெஸ்ட் மேட்ச் கொடுக்கும்போது தான் அந்த பிரஷர் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்பயும் 50-50 போய்க்கிறேன். Yes, நானும் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான். I see this as a 50-50 கேம் தான். எனக்கு வந்து இந்த ஸ்காட் போலண்ட் ஒரு ஃபேக்டர் தான் பயமா இருக்கு. அவன் வந்துட்டு he can run through the opposition. ஈஸியா 10 ரன்ஸ்க்கு 5 விக்கெட் நம்ம பாட்டுக்கு தொக்க எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். சோ அந்த ஒரு பயம் தான் எனக்கு. மத்தபடி Great. Thank you guys. Thank you. And that's the wrap up for the show. Signing off with you is Kiruba, Yashwant, and Rudra. Thank you. Thank you. Bye.